ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் சூப்பராக முடிஞ்சுது. கடைசியில் 3 லட்ச ரூபா வந்து இந்த இப்போ இருக்கிற அந்த 6 பேர் கிடைக்காம போச்சு. அதில் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கசாலசலம் போச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார் பிக் பாஸ். உள்ளே போனதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நம்பி ஆரம்பித்தாங்க. ஒரு ரகசிய தகவலும் கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி போவாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளி உலக இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்துட்டு 4 பேருக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து வார்னிங் கொடுத்தா, இது 4வது வார்னிங், இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பவர் வேறு கொடுத்துருக்காரு. உள்ளே இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ்க்கு என்னென்னா, யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் ஒதுக்கிடுங்க, இல்லைன்னா அவங்கள நீங்கள் அடக்குறீங்க, புரியுதா? அவங்க சொல்லக்கூடாது, உங்கள் கையில் பொறுப்பு நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பெருசாக பேசிக்கல, சரிங்களா? இப்போ என்னென்னா இவங்க ரம்யா வந்து விக்ரம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? கோழையாக இருக்கேன்னு சொன்னீங்க, கோழையாக இருந்து அழுவுறேன்னு சொன்னீங்க. இப்போ இன்னும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களும் அதே வேலை தான் பண்ணுறீங்க. என்னைய கோழையாக இருந்து நான் அழுவுறேன்னு சொல்லிட்டு என்னை நாமினேட் பண்ணீங்க. அதே வேலையை வந்து என்னை யார் கோழைன்னு சொன்னாரோ அவரும் வந்துட்டு அதே ஒரு அழுகுறாருன்னா அப்போ நீங்களும் கோழையாக இருக்கீங்களா அப்படிங்கும்போது, இல்லை அப்படின்னு இல்லை, இங்கே எல்லாம் புரியுது, நீங்கள் என்ன சொன்னீங்களே கோழைன்னு, இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்தாங்க. அவரும் கையை கொடுத்துட்டோன்னே கையை பிடிச்சிட்டு அழாதீங்க, தைரியமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நான் சொல்லலை, இதை வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க சொன்னாங்க, நான் பேரை சொல்ல விரும்பல, அவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்னோன்னே அவர் கம்முன்னு போயிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது விக்ரமோட மனைவி கொடுத்த ஒரு தகவலாக இருக்கலாம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா சைலண்ட்டாக போயிட்டார். அவங்க மனைவி தவிர வேறு யார் இருக்க போகிறோம்? ஏன்னா அவங்க அழறதை வந்துட்டு, அதாவது விக்ரம் அழறதை வந்து என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஆல்ரெடி உள்ளே வந்து சொன்னாங்க. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரகசிய தகவல் சொல்லியிருக்காங்க, அழாதீங்க, கோழையாக இருக்க வேண்டாம், அதாவது தைரியமாக இருங்க, அவ்வளோதான். ஸோ தைரியமாக இது, ஏன்னா இப்போ வியானா வந்துட்டு பேசுகிறம்போது பயங்கரமாக உடஞ்சிருப்பார். அது நம்மளுக்கே பார்க்கும்போது என்னடா இது இந்த அளவுக்கு போட்டு அடித்து நவுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சுல, அதே விஷயம் அவங்களுக்கு தோணிருக்கு போல இருக்குது. ஸோ இவங்க உள்ளே போகிறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்ச உடனே இதை வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. ரைட், இதுக்கப்புறம் அவரோட ஆட்டம் வேற மாதிரி இருக்குல்ல, ஏன்னா மனைவி கிட்டேருந்து வந்திருக்குல்ல. ஆனாலும் எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு நல்ல ஒரு லம்பான அமௌண்ட் வந்துச்சுன்னா விக்ரம் எடுக்கக்கூடிய ஆள் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.